ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெய்தல் மருமகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஆரோக்கியமான வெந்தயக்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1 கப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பாதி அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 பங்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட முடியாது. ஸோ நான் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏலக்காய், சுக்கு பொடி இவ்வளோ தான். முதல்ல கருப்பு உளுந்து, வெந்தயம், பச்சரிசி எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இது கருப்பட்டி போடுங்க, அதுதான் ரொம்ப ஹெல்தி. இல்லைனா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா கருப்பட்டியை பாகு காய்ச்சி இருத்து எடுத்துக்கோங்க, மண் தூசி எதுவும் இல்லாமல். நல்ல ஃபைன் பவுடரை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த களி ஐட்டம் பண்ணும்போது அப்படி மாவை வந்து பாகில் போட்டோன்னா அது திட்டு அப்படி கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அதை கரைச்சி ஊற்றும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கிறத உப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை உள்ளே ஆட் பண்ணி நல்ல சிம்மில் வச்சு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. நல்ல திரண்டு வரும். அப்போ நல்லெண்ணெய் இடையில ஆட் பண்ணி அல்வா கிண்டுற அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இடையில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிண்டிங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ எவ்ரிவன். பாய். நாளைக்கு எப்படி